அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய அரசியலை நோக்கி நம்ம நிறைய போகலாம். தமிழ்நாடையும் தாண்டி தேசிய அரசியலும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலான் இருக்கேன் நாளையிலிருந்து. அதை தாண்டி தொடங்குவதற்கு முன்னாடி இன்று ஒரு வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. மதுரை தொகுதியில் இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் அதிமுக சார்பாக நிற்கிறார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வீடியோ பதிவை பார்த்துடுங்க. இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக பைனாகுலரோட நான் வந்திருக்கிறேன். பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பைனாகுலர் மூலம் அப்படி தேடி பார்க்கறேன். எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாகுலர் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிரஸ் எல்லாம் தெரியுறீங்க, தூரத்தில் பாலம் எல்லாம் தெரியுது. இந்த பாலம் எல்லாம் 30-40 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பாலம் கட்டி அதுக்கு வெள்ளை அடிச்சு ஒருவேளை அதுக்கு கல்வெட்டு வச்சுட்டாரான ஒரு சந்தேகம். அப்படி ஒரு திட்டத்தை செய்யல. இன்னும் பார்த்தோம்னா ரொம்ப தொலை தூரத்தில் பார்த்தோம்னா அமைச்சர் உதயநிதி தெரிகிறாரு, கையில ஒரே ஒரு செங்கல் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கணும் செங்கல். சிலபஸ் மாத்தவே இல்ல, அதே சிலபஸ் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கை வலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி நம்மளை பூரா ஏமாத்தி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு வீட்டுக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோ பதிவை, கண்ணுக்கற்ற தொலைவு வரைக்கும் ஒரு நிலத்தட்டமும் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு ஓட்டி இருக்கிறார். யார்? திமுகனுடைய அந்த வெங்கடேசன் அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி சிபிஐ சார்பாக நிற்கிறாரு, கம்பெனி சார்பாக நிற்கிறாரு. அவர் ஓட்டியிருக்கிறாருன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதற்குமே சன் டிவி விட்டு வைக்கல. எப்பா அந்த பைனாக்குலரில் முன்னாடி இருக்கிற கண்ணாடியே கழட்டாமல் நீ ஜூம் பண்ணி பார்த்துருக்கிறே, நீ எப்படி ஏற்பட்ட ஆளாக இருப்ப அப்படின்னு பதில் தரப்புக்கு ஓட்டியிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தாண்டி சன் டிவி தான் நிறைய வச்சு செய்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டியை. ஐ மீன் பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவையும் அதிகமான அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கப்புறம் 2026 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான், நடக்காது. அதுக்கப்புறம் 2029 மீண்டும் தேர்தல் நடக்குமான்னா அதுவுமே நடக்காது. இதுக்கப்புறம் அவ்வளோதான், டைரெக்டாக சீனா மாதிரியோ இல்லை ரஷ்யா கூட தேர்தல் நடத்தி தான் அதிபராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரியான முறை தான் இதுக்கப்புறம் வரும். அவ்வளோதான். இது கடைசி வாய்ப்பு. அதாவது ஜனநாயகம் என்பது இது கடைசி வாய்ப்பு. இது நான் சொல்லலைங்க, திடீர்னு இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அது நான் சொன்னது. கனிமொழி அவர்கள், திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் கோவை துடியலூரில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அவங்க தான் இப்போ ஒரு பெரிய ஒரு பரப்புரையே செஞ்சுருக்காங்க. ஓவராலாகவே இந்த எலெக்ஷனில் சப்போஸ் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இதுக்கப்புறம் தேர்தல் அப்படின்றது எலெக்ஷன் நடக்கவே நடக்காது, இதோட கடைசி முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. திராவிட மாடலுடைய ஆட்சியோட நீச்சி இதுக்கப்புறம் தொடருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் நடக்காதுன்னு இருக்காங்க. இதை நம்பி வேறு இப்போ 2026 இவர் வேறு எலெக்ஷனில் நிற்கிறேன்னு தேர்தல் வேறு நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள். அவரெல்லாம் இப்போ நினச்ச என்ன பண்ணுவார் தெரியல. இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார், உடனே கலைச்சிட்டு போயிடுறதா இல்லை என்ன பண்ண? தேர்தலே நடக்காதுன்றாங்க. சப்போஸ் பிஜேபி வந்துச்சுன்னா தேர்தலே நடக்காது, சுத்தமாக நடக்காது. ஜனநாயகத்துக்கான கடைசி முற்றுப்புள்ளின்னு சொல்ல வராங்க. இந்த பரப்புரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாகவே தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி நீ தேர்தலே நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஒரு சர்வதிகார ஆட்சி முறை வந்துவிடுமா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, பிஜேபியை பொறுத்த வரைக்குங்க பூத்தில் நிறுத்துறது கூட ஆள் இல்லை. ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. அதாவது எக்ஸ் தளத்துலேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அரசியல் நடத்துகிற ஒரே கட்சி எதிரானா அது பிஜேபி தான் அப்படின்னு ஏற்கனவே கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. மீண்டும் கனிமொழி அவர்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அவங்க 3ஆம் இடத்துக்கும் நோட்டாவுக்கும் போட்டி போடுகிற ஒரு கட்சியை கொண்டு நீங்கள் திமுகவோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, அவங்களுக்கு எங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலுமான இடத்துல பிஜேபி 3ஆம் இடத்துல தான் போட்டிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் அவர்கள் காங்கிரஸுடைய வேட்பாளரை ஆதரித்து பேசும்போது ரொம்ப ஒரு நல்ல வேட்பாளர், யங்ஸ்டரு, அவர் சிறப்பான வேட்பாளர், காங்கிரஸில் பிஜேபியோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவர், அங்கே பிஜேபிக்கு சமட்டி அடி கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கிறார், இங்கே நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்ற அளவுக்கு ரொம்ப புகழாரம் சுட்டியிருக்கிறார். என்ன ஐஏஎஸ் இவரை வச்சு தான் எனக்கு பெரிய அளவுக்கு செய்ய போகிறன்ற அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம்.
தேர்தல் களம் என்பது, பிரச்சார களம் என்பது பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது. அதை தாண்டி துரைமுருகன் அவர்கள் பேசியது தான் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. தென் சென்னை பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நிற்கிறாங்க இல்லையா, அதற்கு வந்து அந்த அம்மா பாரு நல்ல ஒரு வாழ்க்கை, அது ஆளுநர் வாழ்க்கைலாம் எப்படி ஏற்பட்ட வாழ்க்கை, காலையில் எழுந்தால் சோறு போடுவாங்க, சாப்பிட்டு அப்படியே உக்காந்துட்டு ஃபைல் வரும், அப்படியே சைனை போட்டுக்கிட்டு ஒரு ராஜ வாழ்க்கை. அதை விட்டுட்டு போய் வந்துருக்குது அந்த அம்மா. என்கிட்ட போன போட்டி கேட்டிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன், ஏமா உனக்கு இது வேண்டாம், அது தென் சென்னையில் போயிட்டு டெபாசிட்டு கூட வாங்க மாட்டியாம்மா, நீங்கள் வந்து போட்டிட்டு என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கலாய்களான்னு கலாய்ச்சிருக்கிறாரு. அந்த ஒரு வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருந்ததுங்க. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, இப்போ இடைத்தேர்தல் விளவங்காடு தொகுதியில் இடைத்தேர்தல் வருது இல்லையா, அந்த இடைத்தேர்தலில் யார் ராஜினாமா பண்ணாங்களோ அவங்கக்கிட்டே தேர்தல் செலவு வாங்கிடுங்க, 20 கோடி ரூபாயா அப்போ நடத்துறதுக்கு 20 கோடியை விஜயதாரணி அவங்கக்கிட்ட வாங்கிடுங்க, எதுக்காக அவங்க ரிசைன் பண்ணாங்க, அதனால் இந்த மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ற அளவுக்கு தனது ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே நாம் தமிழர் கட்சியோட இன்னொரு சோதனை என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை வாங்கி இன்னொரு நின்றாங்க இல்லையா, அந்த அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெறும் 6 இடத்துல தான் போட்டி போடுறாங்க. அதுலேயும் பாருங்கள் 2 இடத்துல வேட்புமனு ரிஜெக்ட் ஆகி போச்சு. என்ன அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. சுயேட்சைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணலன்ற மாதிரி எதோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஓவராலாக தமிழகத்தில் 6 இடத்துல தான் நிற்கிறாங்க. எதற்கு அந்த சின்னத்தை பறித்து இவங்கக்கிட்ட கொடுத்து, பாவம் அவங்க சரியான நேரத்தில் கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சின்னம் போயிருக்குமா, மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதை தாண்டி இப்போ என்ன நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ துண்டு இதுக்கப்புறம் வந்து புதுசாக தான் அடிக்கணும். மைக்கு ஒளி உள்வாங்கி சிம்பிளை போட்டு துண்டுப்பு தான் இதுக்கப்புறம் தான் அடிக்கணும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. அதனால் பழைய துண்டு வச்சு தான் நாம் தமிழரோட வேட்பாளர்கள் பெரும்பாலும் சுற்றிட்டு இருக்காங்க. விவசாய சின்னத்தை வச்சு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஓட்டு போகிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, மைக் சின்னம் அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். மைக் சின்னத்தில் ஓரளவுக்கு அந்த வேட்புமனு தாக்கல் பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் கலோபரமாக இருந்தது. ஒரு சில பகுதியில் ஒரு சில வேட்புமனு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது என்னென்னா, அண்ணாமலை அவர்களோட வேட்புமனு வந்து நிராகரிக்கின்ற அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியும் ஏடிஎம்கே திமுக எல்லாமே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து இந்தியன் கோர்ட் ஃபீலை வந்து சப்மிட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ரூல் படி அப்படி பண்ணக்கூடாது, இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரத்தில் தான் அவங்க சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு என்ன சொன்னாங்கன்னா, மொத்தம் 2 பத்திரம், ஃபைல் நம்பர் 16, ஃபைல் நம்பர் 21. ஃபைல் நம்பர் 16 என்ன பண்ணிட்டுக்கிறாரு, இந்தியன் கோர்ட் ஃபீலையும், ஃபைல் நம்பர் 21 இந்தியன் நான் ஜுடிஷியல் இதையும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது பெரிய அளவுக்கு ரொம்ப விமர்சனமாக எதிர்த்தாங்க, பயங்கரமாக பண்ணி இது ஏற்றுக்கவே கூடாது, முழுக்க தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு சாதகமாகவே நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்றைய வேட்புமனு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எந்த கட்சியும் அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சவளுக்கு ரிஜெக்ட் பண்ணலை. எல்லாமே ஒரு சில விளக்கங்கள் கேட்டு எல்லா வேட்புமனும் ஏற்றுக்கிட்டாங்க. அதிகபட்சமாக அந்த லிஸ்ட்டில் பார்க்குறீங்களா, இல்லை கரூர் தொகுதி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைனலைஸ் பண்ணி வந்ததில் 56 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. கரூர் தொகுதி தான் பெரிய அளவுக்கு நிற்கிறாங்க. ராமநாதபுரம் அவ்வளோ சொல்லி 27 பேர் தான் நிற்கிறாங்க. அப்புறம் அதிகபட்சம் சென்னை சவுத்து 53 பேர், சென்னை நார்த்தில் 49 பேர். இவ்வளோ வேட்பாளர்கள். இதில் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க வேட்புமனு வந்து வாபஸ் வாங்கிறதுக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதாவது ஏடிஎம்கே சார்பாக பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம்னா, நல்ல பிரச்சார வியூகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சோசியல் தளத்தில் இந்த ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஏடிஎம்கே இதெல்லாம் நல்ல ட்ரெண்ட் ஆகுதுங்க. எக்ஸ் தளத்தில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடிவிங்க வந்து வச்சு செய்கிறாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே நல்லா சிறப்பான ஒரு கட்சியாக நல்லா வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் எனக்கும் தான் தோணுது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துக்கு முன்னாடி எது எப்படியோ இருந்ததோ, ஆனால் டஃப் நிஜமாகவே 4 முனை போட்டியில் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதில் நாம் தமிழர் கட்சியை தவிர மீதி 3 பார்த்திங்கன்னா நல்ல டஃப்பு தான். யாராலையும் இன்ன வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் 39 திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஒரு சில தொகுதியில் ஒரு சின்ன எதிர்ப்பு, நேற்று தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஒரு சில ஏரியாவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, நீங்கள் ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரியும். கரூரில் ஜோதிமணி அவர்களுக்கு
சும்மா அந்த ஆர்த்தி எடுப்பாங்கள்ல, அந்த இடத்துல கூட உங்களை நான் இப்போ தான் பார்க்குறேன் 5 வருஷம் கழிச்சு, ஏன் என் தொகுதிக்கு வரல, அந்த மாதிரியான அந்த நெகட்டிவ் விஷயம், அதாவது ஏற்கனவே இருந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதி பக்கம் போகலை செய்யலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு சில இடத்துல வந்து லைட்டாக பிரதிபலிக்குது. அந்த ஒரு சில பிரதிபலிப்புனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுமா அப்படின்றதில் ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷனை விட இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் கொஞ்சம் அப்படி யதார்த்தமான நிலவரங்களாக மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் எல்லாருமே தமிழகத்தில் ஏன்னா ஏடிஎம்கேவும் இந்த பக்கம் பிஜேபியும் தனித்து நிற்கிறதுனால ஓட்டு வங்கி பிரியுது. அப்படி ஓட்டு வங்கி பிரியும் போது மேஜராக வந்து திமுக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்றாங்க. ஆனால் இப்போ எப்பயுமே நெகட்டிவ் ஒரு தாட் இருக்கும். நெகட்டிவ்னால் தொடர்ந்து அதே வேட்பாளர்களை 10 வருஷமாக நிற்கிறாங்கன்னும் போது அவருக்குன்னு ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில வேட்பாளர்களுக்கு இருக்கலாம். அந்த நெகட்டிவ் ஓட்டு வந்து இப்போ மக்கள் யாருக்கு போடுறாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலான்னாவ. அதை தாண்டி காங்கிரஸில் ஒரு சில ஏரியாவில் ஒரு சில ஒற்றுமைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விலவங்காடு தொகுதி அதாக்கிறது இருக்கட்டும், ஒரு சில தொகுதியில் கடைசி நாளைக்கு தேர்தலாம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் மத்தியில் எப்படி அவங்க பெற்றுத்தர போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதே போல் மதிமுகனுடைய சின்னம் இன்னுமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. பம்பரம் சின்னம் கேட்டு கடைசியில் எந்த சின்னம்னு தெரியல. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இன்ன வரைக்கும் சின்னம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பானை சின்னம் வேணும்னு கேட்டிருக்காங்க, பானை சின்னம் மறுக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதிக்குள்ளே சின்னம் வரணும். அப்படி சின்னம் 3ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு 15 நாளைக்குள்ளே மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும். அந்த சின்னத்தை சின்னம் பொறுத்த வரைக்கும் ரீச் பண்ணிவிடுவாங்க. அந்தந்த ஊரில் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்கள்ல, அவங்க ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் சின்னத்தை ரீச் பண்ணிவிட்டு அதை எப்படி அதை கன்வே பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். இந்த தேர்தல் களம் ஆரம்ப கட்டத்தை விட இப்போ இருப்பது என்பது கள நிலவரங்கள் மாறி இருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நேட்டோவுக்கு போட்டி போடுகிற கட்சி இப்போ நார்மலாகவே இப்போ அண்ணாமலை வந்து ஜெயிக்க மாட்டார் அப்படின்ட்டு ரொம்ப உத்தரவாதமாக்குறாங்க திமுகவும் ஏடிஎம்கே தரப்புலேயும் வந்து. அப்படின்னா நம்ம அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதில்லை. கோயம்புத்தூரில் எப்படி ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா ஒரு மீடியா தரப்பில் நீங்கள் தானே ஹைப் பண்ணுறீங்க, அதை வேறு யாருமே ஹைப் பண்ணலையே. அதாவது சோசியல் மீடியாவில் அவங்க பேசிக்கிறாங்கன்றதை விட இதை எதிர்ப்பு தெரிவித்து பெரிய அளவுக்கு பேச பொருள் ஆக்குனது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் ஏடிஎம்கே தான் பேசுகிறாங்க. அவர் தான் எப்படியும் நீங்கள் தோற்றுருவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்புறம் ஏன் எதுக்குறீங்க, விட்டுட்டு களத்தில் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தான் போகணும். எப்படினாலும் ஏற்றுக்க தான் போகிறாங்க. யார் அப்ளிகேஷனும் அவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்டு விளக்கங்கள் கேட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இப்போ சேலத்தில் செல்வ கணபதி அவர்களோட வேட்புமனை கூட நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விளக்கங்கள் கேட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஊட்டியில் ராஜா அவர்களுடைய வேட்புமனை கூட நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விளக்கம் கேட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் தயாநிதி மாறன் அவர்களோட வேட்புமனை கூட கொஞ்சம் விளக்கங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் கலாநிதி வீரசாமி அவர்களோட வேட்புமனை கூட இதே மாதிரி தான் நிறுத்தி வச்சு பற்றி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ணும்போது எப்படியும் ஏற்றுக்க தான் செய்வாங்க. அந்த இடத்துல ஒரு ஹைப் தேவையில்லை. ஸோ இதுதான் நான் சொன்னேன், கள நிலவரம் மாறி இருக்கிறது. அதுதான் நம்ம விஷயமா இருக்கிறோம். அந்த கள நிலவரம் எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே மாறி இருக்கிறது அப்படின்றத நம்ம வரும் காலங்களில் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு ஏரியாவாக. ஸோ அப்படியே நம்ம தேசிய அரசியலை நோக்கி போகணும் அப்படின்னா பீகாரில் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு முடிச்சிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் வந்து 26 சீட்டு எம்பி சீட் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு 9, சிபிஐஎம் ஒரு 3, சிபிஐ 1, சிபிஐஎம் வந்து 1. அதே பீகார் தொகுதியில் பிஜேபியும் நிதிஷ்குமாரும் எவ்வளோ நிற்கிறாங்கன்னா பிஜேபி 17 நிற்கிறாங்க, நிதிஷ்குமார் 14 நிற்கிறாங்க. மீதி கூட்டணி கட்சிகளுக்கு 2-3 நிற்கிறாங்க. அதுவே இவங்களுக்கு நிதிஷ்குமாருக்கு 16 அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, அவர் 10க்கு தேவையில்லாதவனா, ஆனால் அவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்கன்ற விமர்சனம் அந்த இடத்துல வந்திருக்கிறது. ஸோ பீகாரினுடைய தேர்தல் நிலவரம் என்பது சூடுபிடித்திருக்கிறது. காங்கிரஸினுடைய தேர்தல், அதாவது அவங்களுடைய கணக்கு சப்மிட் பண்ணலை, வருமான வரித்துறை வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கலன்றதுக்காக 1700 ரூபாய்க்கு அவங்க வரி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 2017, 18, 20, 21 முறையாக வரி செலுத்தாதனால அதுக்கான அபராத தொகையை 500 கோடிக்கு மேலே செலுத்த வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோட கணக்குகள் முடக்கப்பட்டதற்கு இன்று ஐநாவிலிருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் எதிர்கட்சிகளை முடக்கிறீங்க, இது வந்து சரியான முறையில் ஜனநாயகம் இல்லைன்னு இருக்காங்க. ஏற்கனவே ஜெர்மனி, அமெரிக்கா, இப்போ வந்து ஐநா வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்கு இந்தியா சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு, தனது வலுவான ஜனநாயகத்தை நிறுவனங்களால் இந்தியா பெருமை கொள்கிறது,
உள்நாட்டு விவகாரங்களில் வெளிப்புற தலையீடுகள் பாதுகாக்க இந்தியா வந்து உறுதி பூண்டுள்ளது. அதனால் நீங்கள் யாரும் கருத்து தெரிவிக்க உங்களுக்கு இது கிடையாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு தெரிவிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஐநா அந்த கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுமே வந்து பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது மற்ற மீடியாவில், அதாவது உலக மீடியாவில் தேர்தல் சமயத்தில். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேற்று சப்மிட் பண்ணும்போது நான் 100 கோடி வாங்கினன்றதுக்கான ப்ரூஃப் இன்னுமே இவங்க கொடுக்காமல் இருக்காங்க. அதுவுமே ஒரு மாயையாக இருக்கிறது. ஏன் நான் வாங்கினேன்னு சொன்ன 4% யார் அதுவுமே தெரியல. இப்போ அப்படின்னா நான் பிரதமர் மோடி வாங்கினார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அப்போ உடனே அவரை கைது பண்ணிடுவாங்களா? இது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் நாடகங்கள், எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க. அவர் பக்கம் நியாயமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா இல்லை இடி தரப்பில் ஒரு சில ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது. இந்த மங்களூரில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்தது இல்லையா? அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வில் அதை தாண்டி வந்து தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. கர்நாடகாவில் 12, தமிழ்நாட்டில் 5, உத்தரப்பிரதேசில் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னொரு ஆளை வந்து முஜமில் ஷரீஃப் அப்படின்றவரையும் சேர்த்து கைது பண்ணியிருக்காங்க. முஜமில் ஷரீஃபும் அவங்களும் சேர்ந்து பெரிய அளவுக்கு சதி திட்டத்தை ஈட்டியிருக்காங்க. குறிப்பு தமிழ்நாட்டில் கூட ஒரு ரகசிய கூட்டம் நடத்தியிருப்பதாக வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி பயங்கரமான ஒரு கலவரம் நிலக்கக்கூடிய ஒரு பகுதி மாதிரி ஆயிடுச்சுங்க. முக்தார் அன்சாரி யாருன்னா ஒரு பெரிய ஒரு எம்பியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, பிஜேபியோட எம்எல்ஏ கிருஷ்ணராய் அவர்களை வந்து கொலை பண்ண வழக்கில் இப்போ ஏப்ரல் 2023 கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் மீது 60 கிரிமினல் கேஸு. மிகப்பெரிய அந்த ஏரியானுடைய தாதா அவர் தான், பிரித்து மேயக்கூடிய தாதா. இவர் என்ன பண்ணிட்டார், இன்றைக்கி சிறையில் இறந்து போயிட்டார். 60 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டார் இவர் இறந்தது ஏற்கனவே அவங்க தம்பி என்ன சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பாய்சன் கொடுக்குறாங்கன்ற சந்தேகம் வந்துன்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக திட்டமிட்டு தீட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அகிலேஷ் யாதவ் இந்த ஒரு பிரச்சனை கையில் எடுத்திருக்கிறார், திட்டமிட்டே கொண்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இறந்தது இஸ்லாமியர்ன்றதுனால இஸ்லாமியரில் இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவுக்கான 144 தடை விதிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் இந்த ஒரு இறப்பு பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய தாதாவாக இருந்திருக்கிறாரு. அவர் பிடிக்கும் போதே சொன்னாங்க ஆல்மோஸ்ட் இவங்க உத்தரப்பிரதேச அரசு கண்டிப்பாக ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியில் சிறையில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார்ன்ற மாதிரி தகவல் வருகிறது. ஆனால் உண்மையான தகவல் அது இல்லை என்று ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் வந்து குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கோப்பட்டு அடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரவிந்த் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.